Hi friends, welcome back to the channel. உங்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் யூஸ் பண்ணி நான் எப்படி என்னோட கிச்சனில் இருக்கிற கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து நான் என்ன வினிகர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ பேக்கிங் சோடா வினிகர் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் நான் என்னோடய கிச்சன் க்ளீனிங் அண்ட் வீட்டில் என்னென்ன ஏதாவது க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா வினிகர் பேக்கிங் சோடா தான் என்னோடய பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய வுடன் ஸ்பேச்சுலாஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல அந்த வுடன் கரண்டிலாம் வந்து க்ளீன் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நிறையா கரண்டி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் சோடாவோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வுடன் கரண்டி வுடன் ஸ்பேச்சுலாஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே டிப் ஆகிற அளவுக்கு அந்த குக் பண்ணுற இடம் மெயினாக டிப் ஆகணும். அந்த அளவுக்கு நான் வந்து அதில் இமர்ஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த சொல்யூஷனில் நம்ம வந்து லெமன் ஜூஸ் அதுக்கப்புறமா வந்து வினிகர் கூட வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வெறும் பேக்கிங் சோடா ஹாட் வாட்டர் தான் போடுறேன். இந்த பேக்கிங் சோடா ஹாட் வாட்டரில் வந்து இதை டிப் பண்ணி வைக்கும்போது அதில் ஏதாவது பேட் ஆர்டர் இருக்குது, ஸ்மெல் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே எடுத்துரும். அதே மாதிரி இந்த வுடன் ஸ்பேச்சுலாஸ்லாம் வந்து நம்ம லாங் ரன்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதை புதுசாகவே வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம், வாரத்தில் ஒரு வாட்டி. நம்ம எவ்வளோ அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். நம்ம ரொம்ப அடிக்கடி வந்து இந்த வுடன் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் அந்த பேக்கிங் சோடா பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் கபோர்ட்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறமா அது கூட வெறும்னா வினிகர் மாத்திரம் ஆட் பண்ணுறேன். நான் இந்த குவான்டிட்டியில் தான் வந்து வினிகர் அண்ட் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கரண்டி ஆஃப் வினிகர் ஆட் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் நிறையாவே, அதை விட அதிகமாக கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துருப்பேன். ரெண்டுத்தையும் வெறும்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம ஒரு ஸ்பஞ்சில் வச்சு இந்த மாதிரி வெளியில் இருக்கிற சைடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோன்னா வித் லெஸ் எஃபர்ட் நம்ம வந்து சீக்கிரமாகவும் க்ளீன் பண்ணலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. லைக் இப்போ நம்ம ஒரு 4-5 டேஸ்க்கு ஒரு வாட்டி இப்படி துடைக்கிறோம் அப்படின்னா அவ்வளோவா டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாது. நான் வந்து இப்போது நியர்லி 10 டேஸ்க்கு மேலே துடைக்கவே இல்லை. அதனால் அதில் வந்து கொஞ்சம் ஸ்டபர்ன் டர்ட்டெல்லாம் வந்து இருக்கும். ரொம்ப நாளாக துடைக்கல அப்படின்னா அதில் வந்து அந்த ஏதாவது ஸ்டிக்கான மாதிரி இருக்கும். அப்போ கூட அது வந்து அந்த வினிகரோட எஃபெக்டில் வந்து அது டக்குன்னு க்ளீன் பண்ணிடும். அண்ட் பார்க்குறதுக்கு மெயினாக ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளோ நாளானாலும் பார்க்குறதுக்கு பழசாக இல்லாமல் நல்லா ஷைனிங் லுக்கோடு இருக்கும். சப்போஸ் வுடன் கேபினெட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட வுடன் கேபினெட்ஸில் கூட நம்ம வந்து இந்த வினிகர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். வினிகர் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த வுடன் இது வந்து டேமேஜ் ஆகிடும், நீங்கள் கவலையப்பட வேண்டாம். வினிகர் வந்து வுடன் சர்ஃபேஸ் வந்து டேமேஜ் பண்ணாது, க்ளீன் வந்து நல்லாவே நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். அதனால நான் வந்து நிறையா இடம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து வினிகர் மெயினாக யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சொல்யூஷன்லேயே கொஞ்சம் டிஷ்வாஷ் லிக்விடும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சிம்னி இருக்கிற இடம், அதுக்கப்புறம் நம்ம அடுப்புக்கு மேலே இருக்கிற இடம்லாம் வந்து பயங்கர க்ரீஸியாக இருக்கும். டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த க்ரீஸினஸ் இருக்காது. பட் ஈவன் 2-3 டேஸ் விட்டோன்னா கூட மேலே வந்து நல்லா ஒரு ஆயிலிஷாக அந்த இது ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நான் வெறும் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு தொடச்சிடுறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு. அதுக்கப்புறமா இங்கே ஆல்ரெடி நம்ம வினிகர் வாட்டர் வச்சுருக்கோம்ல, அதுலேயே வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்பஞ்ச் வச்சு ஸ்க்ரப் பண்ண இடத்துல வந்து ஒரே ஒரு வாட்டி நான் வந்து தொடச்ச மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஒரு வாட்டி வைப் பண்ணாலே வந்து க்ளீனாக போயிடும் அண்ட் அந்த இடம் வந்து நல்லா ஷைனிங்கான ஒரு லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த வுடன் ஸ்பேச்சுலாஸ் இதெல்லாம் வந்து போட்டு வச்சிடணும்ல அந்த பேக்கிங் சோடா வாட்டரில், அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு நான் வெறும்னா தண்ணியில் நல்லா அழுத்தி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து லிக்விட் யூஸ் பண்ணி நம்ம என்ன டிஷ்வாஷிங் சோப்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த தேங்காய் நார் இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த ஸ்க்ரப்பரை விட இன்னும் பெஸ்ட்டு. ஸோ அது யூஸ் பண்ணி கூட நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இந்த வுடன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. எப்போவுமே வந்து இந்த மாதிரி வுடன் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹாட் வாட்டரில் இதை வந்து போட்டு க்ளீன் பண்ணலாமான்னு டவுட் இருக்கும். கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டிஷ்வாஷ் லிக்விட் வந்து நான் எப்போவுமே டைல்யூட் பண்ணி தான் வச்சுருப்பேன். அந்த சொல்யூஷன் வந்து எந்த திக்காக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வுடன் கரண்டிலாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அந்த டிஷ்வாஷ் லிக்விடை இதில் அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதை வந்து கண்டிப்பாக ஏர் ட்ரை தான் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த பேட் ஆர்டர்லாம் வந்து போயிடும். அதனால் வெளியில் நல்லா வெயிலில் இருந்தால் காய வைங்க. அப்படி இல்லைன்னா ஏர் ட்ரை
பண்ணுற மாதிரி காற்று வர இடத்துல நல்லா வந்து இப்படி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் ட்ரை பண்ணுறேன். இப்போது நான் என்றைக்கெலாம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறேனோ ஒரே டைமில் சில க்ளீனிங்லாம் வந்து நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நியர்லி ஒரு 3 to 4 hours ஆகும். இப்போ நடுவில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டி டீ குடிப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும். ஆல்சோ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து டீ எப்போவுமே பிடிக்கும். அதனால் க்ளீன் பண்ணும்போது நடுவில் ஒரு வாட்டி போட்டு குடிச்சிடுவேன். நடுவில் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கோ அதெல்லாமும் நான் வந்து பண்ணி வச்சுப்பேன். லைக் ஏதாவது ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது பேண்ட்ரிலாம் அப்படின்னா அதெல்லாமும் நான் பண்ணுவேன். ஏன்னா ஒரே டைமில் எல்லாமே க்ளீன் பண்ணும்போது பயங்கரமாக போர் அடிக்கும். அதுக்கு அடுத்த க்ளீனிங் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக இருக்கும். நிறைய ஒர்க் இருக்கா மாதிரி நம்மளுக்கு வந்து மென்டாலிட்டி நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். லைக் கண்டினியூஸாக நிறைய வேலை இருக்கே, அதனால் அந்த க்ளீனிங் பண்ணுற வேலையை நான் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்பேன். அதனால் நடுவில் வந்து என்னோடய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணுவேன். இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு கிக்கி வந்துட்டு ஏதாவது கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ நேந்திரம் பழம் வச்சுருந்தேன், நல்லா பழமாக இருந்தது. அதனால் பழம் பொரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கு வந்து நான் அரிசி மாவு, மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு தான் பேஸ் இன்க்ரீடியன்ட். ஸோ மைதா மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ண போகிறேன். லைட்டாக மஞ்சள் பொடி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஈனோ அப்படி இல்லைனா பேக்கிங் சோடா ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்சை விட கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் ரொம்ப கம்மியாக, சுகர் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா க்ரீமி திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த நேந்திரம் பழம்லாம் வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நேந்திரம் பழம் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ ஈவினிங் வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காகவும் இருக்கும். பட் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆயிலில் தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்கவே எடுக்காது. அதனால் ஈவினிங் ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக் வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இது போட்டு எல்லா சைட்ஸும் வந்து 3 மினிட்ஸ் ஆயிலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 2 சைடும் ஈவனாக வந்து குக் ஆகிருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அரிசி மாவு இருக்கிறதுனால அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து கொஞ்ச நேரம் மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம். ஏன்னா இதில் அவ்வளோ ஆயில் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழித்து நம்ம சாப்பிட்டா செம்ம க்ரன்ச்சியாக இருக்கும். நாங்கள் வந்து கேரளாவில் இருந்தபோது இது ஈவினிங் போயிட்டு சும்மா ஸ்நாக்காகவே நிறைய ஷாப்ஸில் எப்போவுமே இருக்கும். அதனால் அது வந்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வந்து ஃபேமஸுங்கிறதுனால எப்போ போனாலும் கிடைக்கும். இந்த ஐட்டம்ஸ்லாம் நல்லா யம்மியாக இருக்கும். இப்போ வந்து நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நான் தினம் க்ளீன் பண்ண மாட்டேன். வாரத்தில் க்ளீன் பண்ணுறதே இல்லை. இப்போல்லாம் 10 டேஸாவது அப்படி இப்படி ஆகிடுது. அதனால் நான் வந்து ஆல்ரெடி இந்த பேக்கிங் சோடா அண்ட் வாட்டர் போட்டு அந்த உடன் கரண்டிலாம் போட்டு வச்சுருந்தேன்ல, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அதே தண்ணியை திரும்ப இதில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நான் அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறேன். முக்கால்வாசி இந்த சில்ட்ரே இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக கிளியராகுது. அதனால் ஒரு ப்ரஷ் எப்போவுமே வந்து அந்த சிங்க் ஏரியாவில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி நான் அதையும் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம நடுவில் இந்த பேக்கிங் சோடா வாட்டர் இருக்குல்ல, அதையே ஊற்றி கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பேக்கிங் சோடா வந்து ஸ்டபர்ன் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து இமீடியட்டாக க்ளியர் பண்ணும். ஏன்னா வந்து நான் இப்போது 10 டேஸாக க்ளியர் பண்ணல அப்படின்னா இந்த சில்ட்ரே இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டபர்ன் ஸ்டெயின்ஸ் வந்து எனக்கு நல்லாவே வந்துடுது. அதனால் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். 5-10 மினிட்ஸ் கழிச்சு கூட நம்ம வாஷ் பண்ணலாம். நல்லா அந்த எல்லோயிஷாக எங்கேயாவது இருந்ததுன்னா கூட அது கூட போயிடும். இப்போது இதை நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணி நான் வந்து சன் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நான் என்னோடய சிங்க் ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணுறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் நான் நிறையா வீடியோஸில் காமிச்சிருப்பேன். என்னோடய சிங்க்கை எப்போவுமே நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வினிகர் யூஸ் பண்ணலாம், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லிக்விடாக ஸ்ப்ரே மாதிரி வச்சுக்கிட்டு அது கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு மெயினாக வந்து சோப் சொல்யூஷன் மாதிரி எதாவது இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஷ்வாஷ் லிக்விடே கூட நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போது சோப் சொல்யூஷன் தேவைப்படல. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஹாட் வாட்டரில் வினிகர் வந்து ஒரு கரண்டி ஊற்றிட்டு அது வந்து அந்த சிங்க் ஹோல்ஸ் இருக்குல்ல அங்கே வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா ஏதாவது பேட் ஆர்டர் இருக்குது, இன்செக்ட்ஸ்லாம் எதாவது வருது அப்படின்னா கூட நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வினிகர் ஸ்மெல்லுக்கே வந்து நிறையா குட்டி குட்டி பூச்சி வரவே வராது.
இப்போ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வாட்டி நல்லா எனக்கு இந்த சிங்க் ஏரியா ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் வச்சு அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ ஒரு 10-15 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆகிடும் அந்த இடம். நெக்ஸ்ட்டு வந்து ஷூஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம டேப் வாட்டர் தான். அந்த வாட்டரில் நான் வந்து பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வினிகர் ரெண்டுமே ஊற்றி வைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணும் நம்மளோட ஷூஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஸ்டப்பர்ன் ஸ்டெயின்ஸ் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக வினிகர் பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி டிப் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணுறேன். அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். உங்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.